சார் இப்போ மண்புழு உரம் நாட்டு இருக்க வச்செல்லாம் பண்ணினீங்க, இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதாவது ஃபெர்டிலைசர் வச்சா பாதிப்பு அதிகம் சொல்லி நினச்சி தான் இது பண்ணுங்க. சரிங்க சார். ஆர்கானிக்காக பண்ணணுங்கிற ஒரு இது வந்தது. நிறைய இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் வருதில்லைங்க. ஆமாம் சார். அதனால தான் களைக்கொல்லி, இந்த மருந்து, ஃபெர்டிலைசர் உரம் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் வருதுங்க. அதனால தான் இயற்கை நம்ம சார்ந்து நம்மக்கிட்ட இருக்கிறதவே வச்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் பண்ணேன். கண்டிப்பாக சார். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியா தோணிருக்காது இல்லைங்க? இப்போ மண்புழு உரம் எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்காது இல்லைங்க? அது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? அது பக்கத்தில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய 2-3 மீட்டிங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகேங்க சார். அதுலேருந்து தெரிஞ்சிட்டுங்க. சரிங்க சரி, நம்மளும் இது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுங்க. ஃபெர்டிலைசர் போட்டு அதிகமாக ஈல்டு வருதுன்னு கொஞ்ச நாளைக்குங்க. அப்புறம் மறுபடியும் ரொம்ப தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது வீக் ஆகிடுங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணையில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்க இருக்குங்க. ஈல்டு கொஞ்சம் குறையுங்க, இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்குங்க.